சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா கதை திருட்டுங்கிறது சாதாரணமாக நடக்கிற விஷயமாயிடுச்சு. குறிப்பாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கதை திருட்டுங்கிற நம்ம வந்து அந்த விவகாரத்தை கையில் எடுத்தால் பல பிரபலங்கள் வந்து அதில் சிக்கியிருப்பாங்க. அதில் சில பேர் வந்து போலியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரபலத்தை குற்றம் சாட்டணும், தான் வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிற பொய்யான குற்றச்சாட்டை வைப்பாங்க. இது என்னோட கதை அப்படின்னு. சில பேர் என்ன சொல்லலாம், அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உண்மையாலுமே கதை எழுதியிருக்கோம், அதை இவங்க திருடிட்டாங்க அப்படின்னு தப்பாக நினச்சிக்கிட்டு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே 80% என்ன நடக்குது அல்லது 90% என்ன நடக்குது அப்படின்னா, உண்மையாலுமே சம்மந்தப்பட்டவங்களோட கதையை திருடிடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இப்போது ரிலீஸ் ஆகிருக்கிற நம்ம ஆர்ஜே பாலாஜி நடித்த சொர்க்கவாசல் படத்தோட கதை என்னடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் வந்து ரொம்பவே புலம்பி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த சொர்க்கவாசல் படத்தோட தயாரிப்பாளர் ட்ரீம் வாரியர் நிறுவனமான அந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்க எஸ்ஆர் பிரபுவிடம் வந்து என்னுடைய பவுண்டட் ஸ்கிரிப்டையே கொடுத்தேன். அந்த டைட்டில் என்ன அப்படின்னா, அதாவது கிளைச்சிறை அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் சைதாப்பேட்டை கிளைச்சிறையில் கைதிகளுடன் நான் சந்தித்த அனுபவங்களை கிளைச்சிறை என்னும் தலைப்பில் ஒரு கதையை எழுதி அதை பவுண்டட் ஸ்கிரிப்டாக மாற்றி அதை வந்து எஸ்ஆர் பிரபுட்ட கொடுத்தேன். ஆனால் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதை வந்து எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா இதே சொர்க்கவாசல் அப்படின்னு டைட்டில் வச்சு, அதாவது கிளைச்சிறைங்கிற டைட்டில் சொர்க்கவாசல் அப்படின்னு டைட்டில் வச்சு என்னோட கதையை அப்பட்டமாக திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக பவுண்ட் ஸ்கிரிப்ட் முதல் கொண்டு வீடியோக்களில் வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இது மட்டும் கிடையாது, ஏற்கனவே இதே நிறுவனத்தின் மீது வந்து பார்த்திங்கன்னா பல திருட்டு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் இருந்தன அப்படிங்கிறதையும் நாம் வந்து நினச்சி பார்க்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இதற்கு முன்னாடி வந்து கைதி அப்படிங்கிற ஒரு மெகா ஹிட் படம் லோகேஷ் ராஜ் இயக்கியிருந்தார். அந்த படத்தோட கதையை என்னோட தான் அப்படின்னு ஒரு கைதியே சொல்லியிருந்தார். ஏன்னா நான் வந்து ஜெயிலில் இருக்கும்போது சந்தித்த அனுபவங்களை வச்சு கைதி படத்தோட பவுண்ட் ஸ்கிரிப்டை ட்ரீம் வாரியர்கிட்ட வந்து கொடுத்தேன். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நான் 2 பாகங்களாக கொடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு பார்ட் செகண்ட் பார்ட்னா 2 பாகங்கள் கிடையாது, ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டாக முதல் பாதியை வந்து கைதியாக எடுத்துட்டாங்க, 2ஆம் பாதியை கைதி 2 எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்பியிருந்தார், குற்றம் வைத்தார். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில. இப்போது இவர் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் சாட்டியுள்ளார். இந்த இளைஞர், இவர் பேர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி நாளைய இயக்குநரில் வந்து குறும்படங்கள் இயக்கி வந்து பரிசை வென்றவர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்.